சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாமா? நல்லெண்ணெய் தாராளமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். அப்போதான் வத்த குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கை அளவுக்கு சின்ன வெங்காயம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா சுண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டிலேயே ரெடி பண்ணுற குழம்பு மிளகாயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அருணா ஃப்ளேவர்ஸோட ஹோம்மேட் வத்த குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர்னதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமா ருசிக்காக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். குழம்பு கொதி வந்ததும் இறக்கி வச்சுக்கலாம். சுட சுட சாதமும் வத்த குழம்பும் கூடவே கீரை குட்டியும் வச்சு சாப்பிட்டா அருமையா இருக்கும். சூப்பரா இருக்குது. இது நம்ம அருணா ஃப்ளேவர்ஸோட ஹோம்மேட் வத்த குழம்பு பொடி. இது வேணுன்றவங்க நம்ம பேஜ்ல DM பண்ணுங்க.